இந்த படம் வந்து வில்லனை நாங்கள் வந்து இப்போ காட்டியிருக்கிறோம், இதில் வந்து இஸ்லாமியர்களை நீங்கள் காட்டியிருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்டலாம் கேட்டாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நம்ம கூட இப்போ இணக்கமாக வாழ்கிற, நம்ம கூட இப்போது அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்திய இஸ்லாமியர்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து துளி கூட வந்து காயப்படுத்தாது. அவங்களுக்கு இது வந்து ஒரு அவங்களோட ஆரிஜின் எது, அவங்களோட தொடக்கம் எதுன்னு வேணால் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும் இந்த படம். அதை தாண்டி இது கமர்ஷியல் தான். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, படம் பார்க்குற பார்வையாளர்களை, இதுக்கப்புறம் படம் பார்க்க போகிற நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் படம் பார்க்க போகிறாங்க, நிறைய இதை பற்றி டிபேட்ஸ் வரப்போகுது. நான் வந்து மீடியா கிட்ட, மக்கள்கிட்ட, படம் பார்க்க போகிற எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் சிறைச்சாலை, அப்புறம் மதராசப்பட்டினம், இந்த மாதிரி படங்கள்லாம் பிரிட்டிஷை காட்டுறப்ப அவங்கள பிரிட்டிஷாக மட்டும் பார்த்தீங்களோ, அவங்கள வந்து எந்த மதத்தை அடையாளத்துலையும் பார்க்காம பிரிட்டிஷாக மட்டும் பார்த்தீங்களோ, அதே மாதிரி இந்த படத்தை துருக்கியிலேருந்து நம்ம நாட்டை கைப்பிடிக்க வந்து அந்நியர்களாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி நினச்சி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அப்படி இந்த தைரியத்தில் தான் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு மத அடையாளத்தோடு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வாழ்க்கை நான் தப்பாக காட்ட முடியாது, அவங்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம கூட வாழ்கிற, நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்க இந்திய இஸ்லாமியர்களும் தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது வந்து யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாது, நான் இந்த நேரத்தில் உறுதி கொடுத்துட்றேன். இது முழுக்க இந்த நாட்டை படையெடுத்து அடிமைப்படுத்த வந்த துருக்கியிலேருந்து வந்தவர்களை பற்றிய கதை. அவங்க தான் இதில் வில்லனாக இருப்பாங்க.